வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை தினத்தில் அற்புதமான தரிசனம், ஆனந்தமான தரிசனம், அட்டகாசமான தரிசனம், மனசுக்கு சந்தோஷமான தரிசனம். எதனால் நான் சொல்கிறேன்னா, அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் கோவில்ங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி ஆடி அமாவாசை தினத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் அருமையான தரிசனம், அட்டகாசமான தரிசனம். எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, பண்ணாரி மாரியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அதாவது இங்கே எப்பவுமே பங்குனி மாதம் இங்கே குண்டம் நடைபெறும். பண்ணாரி குண்டங்கிறது 4 டிஸ்ட்ரிக்கு முக்கியமானதுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. அந்த மாநில மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்புகிற ஒரு கோவில்னால் பண்ணாரி. இந்த பண்ணாரி குண்டத்துக்கு அதாவது லட்சக்கணக்கான பேர் இறங்குவாங்க. அதாவது இந்த கோயிலோட முன்பக்க தோற்றமெல்லாம் தெரியாது, போரை அடைச்சி வச்சுருவாங்க. என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு கூட்டம் வரும். முதல்ல பூசாரி இறங்குவாங்க, அதுக்கப்புறம் முதல்ல பூசாரி இறங்குவாருங்க, அதுக்கப்புறம் ஈரோடு கலெக்டர் இறங்குவாங்க. இது ஐதீகம். பங்குனி மாதம் நடந்துருச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக மறுபடியும் வீடியோ போடுவேன். ஏன்னா வருஷம் நான் குண்டம் இறங்குவேன். எனக்கு பண்ணாரி மாரியம் கோயில்னால் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான கோயில். ஏன்னா பண்ணாரி மாரியம் கோயிலுக்கு போகாத நாளே கிடையாது. மாதத்தில் ஒரு டைமாவது விசிட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆடி மாதம் அமாவாசையில் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் அற்புதமான ஆனந்தமான நெகிழ்ச்சியான தரிசனம். மொத்தத்தில் நீங்கள் உங்கள் ஊரில் ஆடி அமாவாசைக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்திருப்பீங்க. அது கடலோரத்தில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. என்ன காரணம்னா, ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் ஆடி அமாவாசை தினத்தில் குடும்பத்தோடு கோயிலுக்கு வந்துருவீங்க. மொத்தத்தில் நானும் ஆடி அமாவாசை தினத்தில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. மொத்தத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் நான் அற்புதமான ஆனந்தமான தரிசனம். பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறுங்க. இது கர்நாடகா போகிற சாலையில் சத்தியமங்கலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வனக்காப்பக காடுகள் ஓரத்தில் இருக்கிற ஒரு கோவில் தான். ஆனால் பண்ணாரி மாரியம்மனோட வரலாறு நாம் 8 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்குன்னு தனி வரலாறு இருக்குதுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு, மேட்டுப்பாளையத்துலேருந்து பண்ணாரிக்கு 50 கிலோமீட்ரு, திருப்பூர்லேருந்து பண்ணாரிக்கு 40 கிலோமீட்ரு, கோயம்புத்தூர்லேருந்து பண்ணாரிக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்ரு. பண்ணாரி மாரியம்மன் கோவிலுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நீங்கள் ஒரு டைம் அங்கிருந்து எங்கே இருந்தாலுமே போயிட்டு வந்துடுங்க. எதுக்கோ செலவு பண்ணுறீங்க, இதுக்கு செலவு பண்ணுங்க. மொத்தத்தில் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் சனி ஞாயிறு வரலாறு காணாத கூட்டம் வருதுங்க. என்ன காரணம்னா, அம்மன் கோவிலில் ஆடி மாதம் அதிகமான கூட்டம். ஆடி மாதத்தில் இங்கே கம்மங்கூழ் இலவசமாக வழங்கப்படும். இன்றைக்கி அன்னதானம் சூப்பராக இருந்தது, சிறப்பாக இருந்ததுங்க. 20 வருஷமாக ஒருத்தர் அன்னதானம் போட்டுக்கிறாரு. அதனால் அன்னதானம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. கம்மங்கூழ், மோர் எல்லாமே இலவசமாக கொடுத்தது. பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமான கூட்டம். மொத்தத்தில் ஆடி அமாவாசை தினத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் அற்புதமான தரிசனம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிலர் வீட்லேயே சாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்டுருப்பீங்க. மொத்தத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் சிறந்த தரிசனம், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. நீங்கள் பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் ஒரு டைம் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப மனசுக்கு அற்புதமாக இருக்குது. கோவிலில் திருப்பணிகள் நடந்து கொண்டு இருக்குதுங்க. கோபுர பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. திருப்பணிகள்லாம் பேக் சைடில் கோபுரம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஆயிடுன்னு நினைக்கிறேன். பண்ணாரி மாரியம்மன் கோயிலுங்கிறது சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இங்கே பண்ணாரி குண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குண்டம். பண்ணாரி குண்டம் இறங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லைன் நிற்பாங்க. ஓகே, இது பங்குனி மாதம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதை பற்றி இப்போ பேச முடியாது. இங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த உப்பு போட்ட இடம் தான் பண்ணாரி குண்டம் இறங்கின இடம். அந்த இடத்துல நிற்கிற கூட போலீஸ் அனுமதியில். மொத்தத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பண்ணாரி கோவிலுக்கு நீங்கள் போகலின்னா ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அந்த உப்பு போட்டு வழிபட்டுக்கிற மாதிரி நானும் உப்பு போட்டேன். அந்த இடம் தான் குண்டம் இறங்குற இடம்.
மொத்தத்தில் பண்ணாரி கோவிலில் இன்றைக்கி அதிகளவு கூட்டம், எங்கெங்கிருந்தோ வர்றாங்க. சிறப்பு பேருந்து போட்டிருந்தாங்க, அன்னதானம் இருந்தது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.